సో మీ కష్టానికి ప్రతిఫలం అయితే. ஹலோ மக்களே, வெல்கம் டு விஜய் வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ணே, அப்போ அரசியல் டாபிக் ஆர்த்திக்கு இன்னைக்கு இல்லையா? கடுப்பாக இருக்கியா? போதுமியா? அரசியலை பற்றி பேசி 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 பேச தலைவலிக்குது. நான் என்னதை பேசுறது? நீங்கள் தான் உட்காந்து சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க. கோர்ட் ரூம் ட்ராமா மாதிரி சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம இந்த பக்கம் அவங்க என்ன சொன்னாலும் இந்த பக்கம் போட்டு நம்மளாலே அடி அடி நடிக்கிறது. அதுக்கப்புறமா அவங்க திரும்பி பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபன்னாக தான் கோர்ட் ரூம் போகுது. நம்ம அதை எடுத்து போட்டு பாருங்கள், நம்மளால் இப்படி பேசினாரு, அவங்க பல்ப் வாங்கினாங்க அப்படின்னு போட்டு உங்களை பெரிய இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குலாம் அங்கே ஒரு மேட்டரும் கிடையாது. ஏன்னா நீங்களே ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. குரூப்பில் அது வாட்டி ஷேர் ஆகிட்டே இருக்குது, எல்லாமே போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மேட்டரை பற்றி நான் ஏன் பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு நீயா நானா அப்படின்ற ஒரு ரீசெண்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மதர் கான்செப்டில் ஒரு வீடியோ. அந்த சிங்கிள் மதர் கான்செப்டில் அவங்க வந்து ரொம்ப ப்ரைடாகவும் ரொம்ப ப்ரௌடாகவும் தகப்பன் வந்து சரியே இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அது கோபிநாத் வந்து உடச்சிருப்போப்பில், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பட் எனக்கு அதெல்லாம் பார்த்து பேசும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் நம்ம வந்து இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றத எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா பெண்கள் அப்படின்னாவே கண் கலங்கினால் உடனே எல்லாம் போய் கரைஞ்சிரும். அவங்க சைடு தான்ப்பா எல்லாமே இருக்குது, அவங்க கரெக்டுப்பா, அவங்க தப்பே பண்ண மாட்டாங்கப்பா, தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க தான்ப்பா கரெக்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து உணர்ந்துருவோம். அது இப்போ ரீசெண்டாக விஸ்வநாதன் சன்ஸ் படத்தில் கூட அப்படிலாம் ஒரு டைலாக் ஒன்று வரும். படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் வரும். அந்த டைலாகும் இந்த படத்துக்கு இந்த வீடியோவுக்கும் ஒரு சம்மந்தத்தை நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து முடிப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கணுனாலும் சரி, எவா நீ வந்து இல்லை நீ வந்து ஒரு சைடாக பேசுகிறா அப்படின்னு நீங்கள் நினச்சி கமெண்ட்ஸில் போட்டாலும் சரி, இல்லை ஏன் இந்த டாபிக் தேவையில்லாமல் இதை பற்றி பேசுகிறேன், அரசியல் பற்றி பேசியான்னு சொன்னாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும். அதனால இந்த டாப்பிக்கை நான் இன்றைக்கி பேச போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உட்காந்து பாருங்கள், பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பசங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கான என்னது கமெண்ட்ஸை போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ இந்த அனுபமா பரமேஸ்வரன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க 2 வாரத்துக்கு முன்னாடி மலையாள சேனலில். அந்த இன்டர்வியூவில் தான் அவங்க வந்து ஓப்பன் அப் ஆனாங்க. நான் வந்து ஒரு பேட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், ஒரு ஒஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டேன், அதெல்லாம் நான் வெளியில் வந்துட்டேன், இப்போ தான் என்னால் வந்து நிம்மதியாக என்னால் செயல்பட முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த நபர் மேலே வச்சுருப்பாங்க. அந்த நபர் யார் என்ன ஏதுன்னு அவங்க ரிவீல் பண்ணலை, ஓப்பனாக பேர சொல்லலை. ஆனால் இன்றைக்கி எல்லா மீடியாவும், ஒட்டுமொத்த மீடியாவும் யாரை போட்டு அடிக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அது துருவ் விக்ரம் தான். புரியுதுங்களா? துருவ் விக்ரம் கூட பைசன் படத்தில் நடிக்கும் போது ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக வந்து அனுப்பமா ஃபீல் பண்ணனால இப்போ தான் அவங்க வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டு அவங்க இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதனால இவ்வளோ பெரிய மோசமான பையனாவேன் அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் அந்த பையனை போட்டு அடி 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 நடிக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ 2வது இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னை வந்து ஃபிசிக்கலாகவே வந்து துன்புறுத்தியிருக்காங்க, பெல்ட்டெல்லாம் அடிச்சிருக்காங்க, வச்சுருக்காங்க, ரொம்ப டார்ச்சருக்கு நான் உள்ளாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சில விஷயத்தெல்லாம் அவங்க வந்து ஃபீல் பண்ணி இந்த இன்டர்வியூ, ஏன்னா அல்ஃபர்தா அப்படின்ற படத்தை ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க கேள்வியில் கேட்கும்போது இந்த படத்தில் அப்படி ஒரு அடக்குமுறை பெண்ணாக தான் நடிச்சிருக்கிறத வந்து உள்வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இவங்க வந்து தன்னை மீறி அழுதுட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஃபீல் பண்ணாலுமே மீடியாவில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னா, படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக இவங்க அழுகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இதில் எது வேணால் உண்மையாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த மேட்ரை தூக்கி அப்படி ஓர வச்சுருவோம். பட் இங்கே மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனுப்பமா அவர்கள் வந்து ஒரு 2024 ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு தெலுங்கில், தில்லு ஸ்கொயர் அப்படின்னு. அந்த படத்தில் வந்து நடிக்கும்போது அவங்க வந்து ரொம்ப கிளாமராக ஆல்மோஸ்ட் லிப்லாக் சீன்லாம் வச்சு பயங்கர கிளாமராக நடிச்சுப்பாங்க. அப்படி ஒரு ஆக்டிங்கை அவங்கக்கிட்ட வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து தன்னை வந்து காமிச்சிட்டது ஒரு ஹோம்லி பொண்ணாக, எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு பொண்ணாக தான் வந்து அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த தில்லு ஸ்கொயர் வேறு மாதிரி போனோடனே ஒரு கட்டத்தில் அவங்களே வந்து சொன்னாங்க, நான் இந்த மாதிரி படத்தில் நடிச்சிருக்கக்கூடாது, இனி இந்த மாதிரி படங்களில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க. ஆனால் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைசன் படத்தில் அதை விட ஒஸ்ட்டான ஒரு கேரக்டர் நடித்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்ப்பா ஒஸ்ட்டான கேரக்டர் அப்படின்னா, தான் அக்கா ஏஜில் இருக்கக்கூடிய அக்காவும் அனுபவம் தான் ஃப்ரெண்டு. ஆனால் யாரை லவ் பண்ணுவாங்க? துருவ் விக்ரமை லவ் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த படத்தில் துருவ் விக்ரமுக்கும் அவங்க அக்காவுக்கும் 2-3 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. புரியுதுங்களா? அப்போ அக்காவோட ஃப்ரெண்டு அக்கா தானே. ஆனால் படத்தில் நம்ம மாரி செல்வராஜ் எப்படி காமிச்சிருப்பாருன்னா, அதெல்லாம் தப்பு கிடையாதுப்பா. வயசு அதிகமாக இருக்க பொண்ணு வயசு கம்மியாக இருக்க பையனை கல்யாணம்லாம் பண்ணலாம், லவ்லாம் பண்ணலாம். ஏன்னா
நம்மளாம் வந்து மேலை நாட்டில் இருக்கோம்ல, இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு மேலை நாட்டுக்கு போயிடுவோம். கிளாமராக நடித்தது, லிப்லாக்கில் நடித்தது, தப்பாக தெரிஞ்ச அனுபமாவுக்கு இந்த படத்தில் ஃப்ரெண்டோட தம்பியை லவ் பண்ணுறது தப்பாக தெரியலையா? சரி விடுங்க, படத்தில் கேரக்டருக்காக நடிச்சேன்னே வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் லவ் வந்துருச்சு அப்படின்னும் போது உண்மையாலுமே 2 பேருக்குமே அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆக்சுவலி உண்மையை பார்த்தா அனுபமா வந்து ஒரு 5 மாதம் வந்து துருவ விக்ரமோட சின்ன பொண்ணு தான். ஏன்னா துருவ விக்ரம் வந்து செப்டம்பர் 1995, இந்த அம்மா வந்து பிப்ரவரி 1996. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மாத கேப்பில் இப்போ துருவ விக்ரம் தான் பெரிய பையன், அனுபமா சின்ன பொண்ணு, இப்படி வச்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த ரியல் ரிலேஷன்ஷிப்பில் ஏஜ் வைஸில் வந்து பெரிய கேப் கிடையாது. பட் ஏஜ் இஸ் கன்சிடரபிள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். 2 பேருக்குமே இப்போ 30 வயசு ஆகுது. ஸோ 30 வயசு அப்படின்னும் போது ஒரு நார்மலான ஒரு லைஃப்பில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற ஏஜ், முக்கியமாக பசங்களுக்கு 30 வயசுனா பொண்ணுக்கு 26 வயசு, 25 வயசு, 24 வயசு, இன்றைக்கி டேட்டில் வந்து அந்த ஏஜில் எப்படியாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்ற ஒரு பேசிக் ஐடியாலஜியில் தான் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணும்போது இவங்க சொல்கிற மாதிரி உண்மையாலுமே அவன் டாக்ஸிக் பையனாகவே இருக்கானே வச்சுக்கோங்க, அவன் ரொம்ப கொடூரமாக பண்ணியிருக்கான், என்னமோ பண்ணியிருக்கானே வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்போல்லாம் இவங்க வந்து வெளியில் வந்தாங்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியல. ஆனால் இவங்க எப்போ வந்திருக்காங்கன்னா ரீசெண்டாக அவங்க சைடில் இருந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் வந்திருக்கு. அடுத்த 3 மாதத்தில் கல்யாணம் பண்ணு, நிச்சயதார்த்தம் பண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு மண்டையில் புகுத்தப்படுது. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ரியாலிட்டி ஃபீல் ஆகுது. நம்ம இன்னும் கேரியரில் வந்து பெரிய லெவலில் வரலையே, அதுக்குள்ளே நம்ம கல்யாணம் காட்சின்னு போயிட்டோம்னா எப்படி? இப்போயே நம்மளை வந்து அதாவது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நேரத்தில் அண்ணி மாதிரி, ஒரு நேரத்தில் அம்பி மாதிரி, ஒரு நேரத்தில் ரெமோ மாதிரி ஃபீல் பண்ணுறாப்புல, திடீர்னு நல்லா இருக்குன்றாப்புல, திடீர்னு நல்லா இல்லைன்றாப்புல, திடீர்னு அடிக்கிறாப்புல, திடீர்னு அழுகுறாப்புல, இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. இப்போ கல்யாணம் பண்ணி போயிட்டோம்னா நம்ம வந்து மொத்தமாக உடங்குற மாதிரி யாருமே நம்மளால் படங்களில் நடிக்க முடியாது அப்படின்ற ஒரு நினைப்பு வந்திருக்கலாம். ஸோ அது அவங்களோட பர்சனல் லைஃப். அதனால் எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வெளில வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. பட் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் யார், என்ன, ஏதுன்னு நீங்கள் ரிவீல் பண்ணலை. அவர் யார் கூட நீங்கள் இருந்தீங்கன்னு ரிவீல் பண்ணலை. ஆனால் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் மட்டும் ஒட்டுமொத்த குற்றச்சாத்தையும் தூக்கி ஒருத்தர் மேலே போடுறீங்க அப்படின்னா, அதை மட்டும் பார்த்து எப்படிப்பா எல்லாமே அவன் தான் தப்பு பண்ணியிருப்பான்னு முடிவுக்கு வரீங்க? எனக்கு புரியல. அப்போனா இங்கே ஒரு ஆம்பளைனா இலக்காரம், பொம்பளை பிள்ளைக்கு அழுதா வந்து நல்லதா? எனக்கு புரிய மாட்டேங்குது. அது ஏன் எல்லாருக்கும் அந்த மென்டாலிட்டி? நானும் தான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த ஹீரோயின்ஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த 30 ஏஜ் கிட்ட வரும்போது ஒரு அடி வாங்குது, அவங்களுக்கு கேரியரில் ஒரு அடி வாங்கும். நயன்தாரா எடுத்துக்கோங்க, சிம்பு ரிலேஷன்ஷிப்பு, பிரபுதேவா ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் தான் திருப்பி ஒரு பீக்கு. புரியுதுங்களா இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் எடுத்துக்கோங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேரேஜ் வரைக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் நின்று போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பீக் ஆகுறாங்க. இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடிக்கக்கூடிய பழைய நடிகைகள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் அடி வாங்கிட்டு திருப்பி பீக் ஆகுறாங்க. ஜோதிகா அவர்கள் கல்யாணம் முடிச்சுட்டு இடையில கேப் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாங்க, படங்கள் நடிக்கணும் வைக்கணும்னு ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி அவங்க செட்டில் ஆகிருக்கிறது மும்பையில். ஏன் இங்கே இல்லை? ஏன்னா இங்கே அவங்களுக்கு சிக்கல், மாமனார் மாமியார் தொல்லைகள் இருக்குது. அப்போ இங்கே அவங்களால அந்த குடும்பத்தில் செட் ஆக முடியல. அதனால் அவங்க புருஷன் கூட பாம்பேயில் செட்டில் ஆகி அங்கேருந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எல்லாருக்குமே என்னென்னா தன்னுடைய பர்சனல் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி செலிபிரிட்டி ரேஞ்சில் இருக்கவங்களோ இல்லை ஒரு பிஸ்னஸ் மைண்டில் இருக்கவங்களோ அந்த மாதிரி அது பெண்கள் வந்து அவங்க வந்து தன்னை வந்து போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க. அந்த மூடுக்கு போயிடுறீங்க, அது வரைக்கும் சந்தோஷம், எல்லாமே ஓகே. ஆனால் ஏன் இன்னொருத்தனை போட்டு அடிக்கிறீங்க? அவன் உண்மையாலுமே அப்படி இருந்தானா இல்லையான்றதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆதாரம் காமிச்சிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு வீடியோ ப்ரூஃப் காமிச்சிருக்கணும், இல்லை இவன் இப்படி செஞ்சுட்டான்னு காமிச்சிருக்கணும். இன்றைக்கி நீங்கள் மொத்தமாக பொதுவாக ஒரு விஷயத்தை எடுத்து பப்ளிக் மீடியாவில் போடுறீங்க. அவன் பேரை நீங்கள் சொல்லலை, ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த மீடியாவும் யாரை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு? துருவ விக்ரம் அப்படின்ற ஒரு பையனை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் துருவ விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணல, அவன் அப்படியே இருக்கட்டுமே, அவன் டாக்ஸிக்காகவே இருக்கட்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உண்மையாலுமே அவன் அயோக்கியனா அவனோட அயோக்கியத்தனத்தை வெளியில் எடுத்து போடுங்க. அப்போ தானே அடுத்த பொண்ணுங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னா, உங்களுடைய பப்ளிசிட்டியை நீங்கள் ரைஸ் பண்ணிக்கிற மாதிரி தானே இருக்குது. சினிமாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மைலேஜ் ஏறும். இப்போ இனி அடுத்தடுத்து அனுபவ பரமேஸ்வரனுக்கு படங்கள் டக்குன்னு கமிட் ஆகும். ஏன்னா இது உங்கள் லைம் லைட்டில் இந்த மாதிரி விஷயத்த அடிக்கடி பண்ணும்போது அவங்களுக்கு ரீச் கிடைக்கும். அப்போ இதை நீங்கள் உங்கள் ரீச்காக பண்ணுறீங்களோ, உங்கள் ரீச்காக இன்னொருத்தனோட லைஃப்பை போட்டு அடிக்கிறீங்களோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. உண்மையாலுமே ஒரு ஆம்பளை தப்பானவனாக இருந்தால் அவனை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அதே தான் ஒரு ஆம்பளைக்கும், உண்மையாலுமே ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொண்ணு தப்பாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா யாரோட லைஃப்பையும் திருப்பி நாசம் பண்ண முடியாதுல்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய தேவைக்காக மீடியாவை யூஸ் பண்ணிக்கிறீங்க, இருக்கிறவன்ட்டெல்லாம் சிம்பத்தி வாங்கிக்கிறீங்க, இல்லை பேர் சொல்லாமல் ஒருத்தனை போட்டு பொலன்னு புலக வைக்கிறீங்க. இது எந்த வகையில் நியாயம்?
இன்னொன்று, இப்போ துருவக்கம் போட்டு அடி அடின்னு அடிக்கிற எல்லா ஆம்பளைங்கள்ட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள்லாம் யோக்கியனா? அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை சயின்ஸ் நாசாவில் வேலை பார்க்குறவனா இருக்கட்டும், இல்லை மார்ஸ்லேயே போயிட்டு வரவனா கூட இருக்கட்டும்டா, ஆம்பளை ஆம்பளை தான். ஆம்பளை மென்டாலிட்டியில் தான் இருக்கும். அது ஏன் எவனுக்கும் புரிய மாட்டேங்குது? தான் விரும்புகிற பொண்ணு, அந்த பொண்ணு ஹீரோயினாகவே இருந்தாலும் அந்த பொண்ணு இன்னொருத்தவங்க கூட போய் நடிக்கிறது பிடிக்காம தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, படங்களை வந்து நிறுத்திட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்டோடு இருக்கிறாங்க. இங்கே வந்து கேட்குறாங்க, ஆம்பளுக்கு ஒரு நியாயம், பெண்களுக்கு ஒரு நியாயமானு. கரெக்டு தான். பட் என்ன பண்ணுறது, இயற்கை அப்படி தானே இருக்குது. ஆம்பளைங்களுக்கு இருக்க பொசசிவ்னஸ்ஸு வேறு, பெண்களுக்கு இருக்க பொசசிவ்னஸ்ஸு வேறு. பெண்கள் வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து தயாராகி வந்தவங்க. அவங்களுக்கு தெரியும், அதாவது குழந்தையா இருந்து பிறந்து வளரும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போகிறோம். அப்போ அந்த இடத்துல அந்த குடும்பத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க மனைவியாக போனதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் குழந்தை குட்டி போய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவாயிடுறாங்க. அம்மாவிலேருந்து திருப்பி என்ன ஆகிறாங்க, மாமியார் ஆயிடுறாங்க. பட் ஆம்பளைங்களுக்கு அப்படி கிடையாது. ஆம்பளைங்க ஸ்டார்டிங்கில் இருந்து தப்புனா தப்பு தான். அம்மா வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலை வைக்கலைனாலும் அவங்களுக்கு பிடிக்காது. பொண்டாட்டிகிட்ட ஒழுங்காக இல்லைனாலும் பிடிக்காது. தங்கச்சி அக்கா ஒழுங்காக இல்லைனாலும் பிடிக்காது. அவங்க அது மாமாவாக இருந்தாலும் சரி, சித்தப்பா இருந்தாலும் சரி, பெரியப்பா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டு பெண்களை அடுத்தவன் தப்பாக நினைக்கக்கூடாது, தப்பாக பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் ஆம்பளைங்களோட மென்டாலிட்டி. ஸோ இங்கே ஆம்பளைங்களுக்கு அப்படி தான் வடிவமைச்சிருக்கு. இது வந்து நேச்சராகவே அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது துருவ விக்ரமன் 30 வயசு, அனுபமா பரமேஸ்வரன் 30 வயசு, 2 பேரும் லவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை துருவ விக்ரம் நினச்சிருக்கலாம், நம்ம நடிக்கிறோம், எதுக்கு அனுபமா நடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதனால் நடிக்க வேண்டாம்னு நினச்சிருக்கலாம். அப்போ இது உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டீசெண்டாக சொல்லிவிட்டு பிரிஞ்சிடணும். தம்பி நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுப்பா, நான் நடிக்கணும், நான் இன்னும் என் உடம்புல அழகு இருக்கிற வரைக்கும் நான் நடிக்கணும், நான் 30 வயசு 35 வயசு 45 வயசு கூட நடிக்கணும், இல்லை சாவர வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது செட் ஆகாதுன்னு டீசெண்டாக விலகி போயிட்டோம்னா அது உண்மையான நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு அழகுன்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் இருந்துவிட்டு திடீர்னு வந்து வெளியில் வந்து இப்படி ஒருத்தனை வந்து குறை சொல்கிறீங்க அப்படின்னா இது வந்து அப்போ நீங்கள் பர்பஸாக பண்ணுற மாதிரி தான் நிறையா பேருக்கு தோணுதோ இல்லையோ, எனக்கு தோணுது. மற்றவங்க வேணால் மீடியாவுக்காக பெண்ணுங்களுக்காக நீங்கள் அழுகுறீங்க, ஒப்பாரி வைக்கிறீங்கன்னு சப்போர்ட் பண்ணலாம். இங்கே சப்போர்ட் பண்ணுறது உண்மைதான். உண்மையாலுமே நான் சொன்ன மாதிரி அவன் தப்பு பண்ணியிருந்தான், அதை அவனை எக்ஸ்போஸ் பண்ணி நீங்கள் உலகத்துக்கு இவன் இப்படிப்பட்டவன், அவன் யாராக வேணா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக வேணா இருக்கட்டும், எவ்வளோ மினிஸ்டர் பையனாக இருக்கட்டும், நீங்கள் விரும்பின பையன் இப்படி இருந்தால் அப்போ அவனுக்கிட்ட நாளைக்கு இன்னொரு பொண்ணு வந்தால் அந்த பொண்ணுக்கு அந்த நிலைமை தானே. அப்போ உங்களுடைய சுயநலம் இங்கே இருக்குல்ல, உங்ககிட்ட இவன் தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வெளியில் வந்து சும்மா எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. அதுக்காக நாளைக்கு துருவக்கிரம் வந்து கல்யாணம் நடக்காமல் இருக்க போதா, இல்லை வேறு யாரும் பொண்ணு வராமல் இருக்க போதா, இருக்கும்ல. அப்போ அவனோட உண்மையான கேரக்டர் தெரிஞ்சுன்னா பேசாமல் எந்த பொண்ணுமே அவனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்களே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு பொண்ணை மாட்டி விட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிக்கிறீங்க. அப்போ இங்கே எங்கடா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிருதில்ல. இதை ஏன் நான் சொன்னேன்னா, நான் சொன்ன மாதிரி ரீசெண்டாக நீ நானால ஒரு விஷயம் பார்த்தேன். அவங்க எல்லாம் தன்னை வந்து சிங்கிள் மதர்னு சொல்லிக்கிறாங்க. சிங்கிள் மதர்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட அந்த பிள்ளைகள் பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் அவங்களை வந்து காட்டுறதே கிடையாது. அவங்க டிவோர்ஸ் வாங்கியிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி வருது, அவர் இல்லாமல் தான் அந்த குழந்தை வந்துச்சு அவனுக்கு அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அவர் இல்லாமல் அந்த குழந்தை வந்துருச்சா? கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கும், மன வருத்தம் வந்திருக்கும், பிரிஞ்சிருப்பீங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் குழந்தைய மட்டும் நாங்கள் காட்ட மாட்டோம், குழந்தைய நாங்கள் அப்பா கிட்டே காட்ட மாட்டோம் அப்படின்னா அந்த வீடியோவில் நான் பார்க்கும்போது அங்கே அத்தனை அப்பாக்கள் ஏக்கமாக உட்காந்துருந்தாங்க. எங்கள் பிள்ளைய நான் பார்க்கவே முடியல, பார்த்து பல வருஷம் ஆச்சு, காட்ட மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளை இப்போ போய் பார்த்தா என் அங்கிள்னு சொல்லும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இங்கே ஆம்பளைங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்காக ஆம்பளைங்க எல்லாமே நான் சரின்னு சொல்லலை, ஆம்பளைங்களும் தப்பானவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஏன் எல்லாரையும் போட்டு ஒரே மாதிரி பார்க்குறீங்க? இங்கே பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பொண்ணு வந்து மீடியாவில் உட்காந்து சில விஷயங்கள் சொல்லுது அப்படின்றதுக்காகவே அது எல்லாமே உண்மை அப்படின்னு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தனை போட்டு அடின்னு அடிக்கிறது நியாயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக எவ்வளோ விஷயத்தை பார்த்துருப்பீங்க. எல்லா இடங்கள்லையுமே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எக்ஸ்போஸ் பண்ணுறது யார்? ஆம்பளைங்களா? இல்லையே, பெண்கள் தானே வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஜெயம் ரவி மேட்டரில் எடுத்துக்கங்க, யார் வந்தது ஃபஸ்ட்டு? ஜெயரமையா வந்து ஒப்பாரி வச்சாப்புல, அங்கே என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தனுஷ் மேட்ரு, அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் மேட்ரு, இப்படி எல்லா மேட்டருமே எடுத்துக்கிட்டிங்கனாலும் வெளியில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் அப் ஆகிறது பெண்கள் தான். அதுக்கப்புறமா ஆண்கள் வந்து அதை சகிச்சுக்கிறாங்க. சரி ஓகே, இதை போய் நம்ம என்ன பேசுகிறோம்? எல்லார் லைஃப்லையுமே தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை அவன் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணை எப்படியாவது பாதுகாக்கணும்,
யாரும் அந்த பொண்ணை தப்பாக பேசிடக்கூடாது, யாரும் அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவன் வந்து மெனக்கிடுவான். ஆனால் அது புரியாமல் பெண்கள் என்ன நினைக்கிறது, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறான், நம்மளை ஓவராக டார்ச்சர் பண்ணுறான், நம்மளை அப்படி ட்ரெஸ் பண்ணாதேன்னு சொல்கிறான், இவங்க கூட பேசாத, அவங்க கூட பழகாத அப்படின்னு சொல்கிறான். பாம்பின் கால் பாம்புக்கு தான் அறியும். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆம்பளைங்க எப்படின்னு ஆம்பளைங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்கிறது, நீங்கள் ஒரு 10 பேர் கூட பேசும்போது சும்மா இருப்பாங்க, ஆனால் யாரோ ஒருத்தன்ட்டு பேசும்போது அவனுக்கு வந்து பக்கபக்கமாக இருக்கும். ஏன்னா அந்த 10 பேர் யார் அப்படின்னு அவனுக்கு தெரியும், அவங்க கிட்ட எந்த எண்ணமும் இல்லைன்றது தெரியும். ஆனால் யாரோ ஒருத்தன்ட்ட போய் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவன் எந்த எண்ணத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறான் அப்படின்றது அவனுக்கு புரியும். இது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் பதறும், அவங்களுக்கு தான் மனசு கடன் அடிச்சுக்கும். அதனால ஒரு சில நேரங்களில் அன்பாக சொல்லுவாங்க, கேட்க மாட்டேங்க. ஒரு சில நேரத்தில் அதட்டி சொல்லுவாங்க, அது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஆர்டர் பண்ணுறதா தெரியும். ஒரு சில நேரத்தில் கோபமாக பேசுவாங்க, அப்போ அது உங்களுக்கு டாக்ஸிக்காக தெரியும். கடைசியில் என்ன பண்ணுவீங்க, இவன் வந்து தப்பானவன், இவன் வந்து ஓவர் டாக்ஸிக் பண்ணுறான், இவன் ஓவராக டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தானே குத்தம் சாத்திட்டு நீங்கள் வாட்டிக்கு எனக்கு என்ன ஆட்டிட்டு போயிடுவீங்க. போயிட்டு அப்புறம் அங்கே போய் வீணாக போகும்போது இல்லை பாலாக போகும்போது தான் தெரியும், ஆஹா அவன் அப்போவே சொன்னானே நம்ம கேட்டோமா அப்படின்னு. ஸோ இப்படி எல்லார் வாழ்க்கையிலுமே பல பல இன்சிடென்ட்கள் நடந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நடந்திருக்கலாம். நமக்கும் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் பெண்கள் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் உண்மையாலுமே சுதந்திரமாக இருக்கணும், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும், யார் தொந்தரவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் யாரையுமே லவ் பண்ணாதீங்க. நீங்கள் வாட்டுக்கு படிங்க, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போங்க, வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா? இந்த என்ன படம், இந்த இதில் இப்போ பார்த்தேன், என்னது இந்த சூர்யா படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் சூர்யா வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். 40 வயசில் ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க அம்மா டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா வந்து இவன் சின்ன வயசாக இருக்கும், சூர்யா சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிடுவார், ஒரு நடிகை வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்க அப்பா சொல்லுவார், அது உனக்கு இப்போ புரியாதுப்பா, உனக்கு கல்யாண வயசு வரும்போது தான் புரியாது, புரியணுன்னே. அப்போ எனக்கு அந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாப்புல. அப்போ அந்த 40 வயசில் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கும்போது இந்த படத்தில் யார் மமிதா பைஜு வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்கோம். அந்த புள்ள வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்க, ராதிகாட்ட, இவர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காரு, அப்போ அந்த மற்ற இத்தியாதி அப்படின்னும் போது ராதிகா ஒரு சீல சொல்ல, நான் ஒரு வாட்டி அவன் பையில காண்டம் முறிஞ்சு பார்த்துட்டேன். எப்படிப்பட்ட எம்பாரஸ்மெண்ட்டான ஒரு சீன் பாருங்க. அப்போ ஆம்பளை 40 வயசுலனாலும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு எப்படி தனியாக வாழறானோ அப்படி வாழலாம் லைஃப்பில். உங்களுக்கு எவனையும் டார்ச்சர் பண்ண வேண்டாம், எவனையும் தொந்தரவு பண்ண வேண்டாம், எவனையும் இந்த மாதிரி அழிக்க வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அதே படத்தில் தான் சொல்லியிருப்பாங்க, என்ன, ஒரு பொண்ணு வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளோதான் சாப்டர். இதை நீங்கள் முதல்ல பெண்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஆண்கள் எங்களுக்கு புரியாது, அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் பின்னாடி வந்து அலைவோம். லவ் பண்ணிட்டோம்னா விட்டுட்டு போகிறீங்கன்னா ஐயோ போகாதேன்னு முடிஞ்ச அளவுக்கு தக்க வச்சுக்க பார்த்து கடைசியில் என்ன பண்ணுவோம், அது சண்டையில் போய் முடிஞ்சு அவன் பேரை கெடுத்து நாசமாக போய் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடும். ஸோ நீங்கள் மனசு வைக்கிறது தான். உங்களுக்கு அவன் வேணும்னா வேணும், வேண்டாட்டி வேண்டாம். வேணும்னும் போது சந்தோஷமாக இருக்கிறீங்க, வேண்டானும் போது எதுக்கு அவனை போட்டு பழிக்கிறீங்க? விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா விட்டுட்டு போயிருங்க. அவன் வாட்டுக்கு அவன் பொழப்பு பார்த்துட்டு போகிறான். இல்லை அவன் உண்மையாலுமே தப்பானவனா, அவன் தப்பானவன் 4 பேர்ட்ட எடுத்து காமிச்சிட்டு போங்க. அவ்வளோதான் சிம்பிள். இல்லை அவனை காட்ட போகும்போது நம்ம தப்பாயிருவோம், நம்மளோட தப்பெல்லாம் வெளியில் தெரிஞ்சிடும்னு நினச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணுவோம், அப்படிதான் போகணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது அனுபவ பரமேஸ்வரன் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையாலுமே உங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த டாக்ஸிக் என்ற விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா மக்களுக்கு எடுத்து போட்டு எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். யார் அந்த பர்சன், எதுக்காக நீங்கள் இப்படி சகிச்சுக்கிட்டீங்க, அவர் உண்மையாலுமே எந்த அளவுக்கு டாக்ஸிக் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் இந்த விஷயத்த க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா தேவையில்லாமல் அந்த பையனை போட்டு அடி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவன். ஆனால் கடைசியில் 2 பேரும் கேரளா தான், நீங்களும் மலையாளி அவனும் மலையாளி, என்னவோ பண்ணிக்கிங்கன்னு சொல்லி விட்டு போயிடலாம். மகளே, என்னோட கருத்து இதுதான், பெண்கள் வேணும்னா வேணும், வேண்டாட்டி வேண்டாம், எல்லாமே உங்கள் கையில் இருக்குது அப்படின்னும் போது எதுக்கு தேவையில்லாமல் அடுத்தவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா பண்ணுங்கள், புரியலன்னா விட்டுருங்க. ஓகே, see you in another video. Love you all. Take care. Bye bye.